ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, யாராவது எனக்கு உதவ மாட்டார்களா என்று ஏங்கி தவித்திருந்தாயல்லவா? நான் ஒருவரை அனுப்பி வைத்திருக்கிறேன். அவர் உனக்கு அழைப்பு விடுப்பார். அந்த உதவியை நீ ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். நீ யாருடைய உதவி உனக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நீ மனதில் நினைத்து கொண்டிருந்தாயோ, அவரிடமிருந்து உனக்கு அழைப்பு வரப்போகிறது. அவர் உனக்கு உதவி செய்ய முன் வந்து கொண்டிருக்கின்றார். அதற்கு தடையாக இருந்தவைகளெல்லாம் இப்போது நீங்க நேரம் வந்துவிட்டது. அதனால் தீரும் உன் மனபாரம். நீ என்னுடைய பிள்ளை. உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் என்று நீ நம்பிக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அந்த நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன். சிறு தடை வந்தாலும் அதை உடைத்து மேலே செல்லப் போகின்றாய். உனக்கான பொற்காலம் தொடரப்போகிறது. உன் வாழ்வில் சில விஷயங்கள் தாமதமாக நடப்பதாக நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? அந்த கவலைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை நான் வைக்கப் போகின்றேன். இனி நீ செய்யும் காரியங்கள் எந்த தாமதமும் இன்றி உடனடியாக நடப்பதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் வரப்போகின்றன. உனக்கு என்மேல் வருத்தம் இருக்கலாம். ஏன் இத்தனை தடைகள், இத்தனை தாமதங்கள் என்று. எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு. அதனால்தான் இவ்வளவு நாட்கள் உனக்கு எல்லாம் தாமதமாகி கொண்டு வந்தன. இனி உன் வாழ்க்கை வேகம் எடுக்கப் போகிறது. நீ சுறுசுறுப்பாக செயல்பட தொடங்கப் போகிறாய். உனக்கு எல்லாவற்றிலுமே வெற்றி கிடைக்கப் போகின்றது. நீ எதிர்பார்த்தது போலவே அது அமையப் போகின்றது. ஏனென்றால் நான் தேர்வு செய்த 1000 நபர்களில் நீயும் ஒரு நபர். நீயும் ஒருவராக என்னால் தேர்வு செய்யப்பட்டு விட்டாய். உன் திறமைக்கு நீ ஜெயித்து விட்டாய். நீ கவலையிலிருந்து விடுபட வேண்டிய நேரம் இது. கவலைப்படாதே. நீ கலங்க நான் பார்த்து கொண்டு இருப்பேனா என்ன? உன் மனம் கலக்கம் தெரிந்தால் உடனே உன் முன்னே வந்து நிற்பது நான் அல்லவா? மாயைகள் உன் கண்ணை மறைத்தாலும் நான் உன் முன்னே நிற்பது நிச்சயம் உண்மை. என் பெயரை தினமும் கூப்பிட்டு நாள்தோறும் முருகி கொண்டிருக்கின்றாய். அவ்வளவு எளிதில் நான் உன்னை விட்டு விட மாட்டேன். நான் வருகின்றேன் உனக்காக. நீ கேட்டதை செய்து தருகின்றேன். உன் பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். நீ கலக்கமடைய வேண்டாம். உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி நிச்சயம் எல்லா நன்மையும் அடையும்படி நான் செய்கின்றேன். உன் வாழ்வில் பல நல்லதுகள் நடக்க நான் உனக்கு துணை இருக்கின்றேன். தெளிவான மனதோடு எப்போதுமே இரு. எல்லோருக்கும் அந்த தெளிவான மனம் கிடைப்பதில்லை. நீ என்னுடைய பக்தன் என்பதால் அதை நான் உனக்கு தந்திருக்கிறேன். நான் தேர்வு செய்தேன் பல நபர்களை. அதில் உனக்கே அந்த பெயர் கிடைத்தது என்றால் நீ எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. நீ என் முன்னால் வந்து நிற்கப் போகின்றாய். 1000 நபர்களில் நீ ஒருவராக தேர்வு செய்யப்பட்டு விட்டாய் அல்லவா? அதனால் உன் வாழ்க்கை இனி வேகம் எடுக்கப் போகின்றது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய திறமை இத்தனை நாட்களாக ஒளித்து வைத்திருந்தாய். பல முறை முயற்சி செய்தும் தோல்வி அடைந்திருந்தாய். அந்த தோல்வியை கண்டு பயப்படாமல் தோழாமல் மீண்டும் மீண்டும் நீ எழுந்து வந்ததால் இந்த திறமைக்கான நல்ல பலன் உன்னை வந்து சேர்ந்திருக்கின்றது. அந்த 1000 நபர்களில் நீ ஒருவராக இருப்பதால் வெற்றி மேல் வெற்றி உனக்கு கிடைக்கப் போகிறது. இனி உன் கவலையெல்லாம் தூர ஓடப் போகிறது. கவலையிலிருந்து நீ விடுபட போகின்றாய். உன் திறமைக்கான பலன் நிச்சயம் உன்னை வந்து சேர்ந்து நல்வழியில் உன்னை அழைத்துச் செல்லப் போகின்றது.